ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3rd of February 7th of February வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் கஸ்டமருக்கு என்ன அப்டேட் பண்ணோம் அப்படின்றத பற்றி, அதாவது என்னென்னா ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கோன்றதுக்கான ஒரு ஐடியா தான் இந்த பிளான். 3 வீக் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ பிளான் படி. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மண்டேலேருந்து பார்க்கலாம். ஸோ மண்டே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது பாருங்கள். இங்கே நிஃப்டியில் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். நிஃப்டியில் பை சொல்லியிருக்கோமா, நிஃப்டி பை சொல்லியிருக்கோம், செல் சொல்லியிருக்கோம், செல் சொல்லியிருக்கோம், பை சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ மண்டே அன்றைக்கி 4 கால் சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ 4 காலோட ரிசல்ட்டையும் நான் சொல்கிறேன். 23,369 இதில் பாருங்கள். 23,369க்கு மேலே பை, 23,250 கீழே செல்லு. இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கா, 250 கீழே வரல. ஸோ ஹை எவ்வளோ போயிருக்கு, 381 வரைக்கும் போயிருக்கு. ஓகே. ஸோ அந்த ரிசல்ட்டை நான் எக்ஸலில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ மண்டே அன்றைக்கி நம்ம பண்ண கால்ஸோட ஸ்டேட்டஸு. ஸோ இதில் பை மட்டும்தான் ஆக்டிவ் ஆகிருக்கு, மற்ற எதுவுமே ஆக்டிவ் ஆகலை. ஸோ அது டார்கெட் போகவே இல்லை அன்றைக்கி. ஆனால் அடுத்த நாள் என்ன ஆகிருக்கு பாருங்கள். இமீடியட்டாக மார்க்கெட்டு நம்ம சொன்ன பை கால் ஆக்டிவேட் ஆகி மார்க்கெட் இமீடியட்டாக நம்ம வேணும்னா கட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் ஹோல்டு பண்ணதுனால எவ்வளோ ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஸோ பையில் நமக்கு டார்கெட் அச்சிட்டு, ஸோ இருந்தாலும் நம்ம அந்த டார்கெட்டை கன்சிடர் பண்ணல எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது. ஏன்னா அன்றைக்கி பெருசாக இல்லைன்றனால வி டோன்ட் கன்சிடர். அதனால் நம்ம அன்றைக்கி 3rd அன்றைக்கி எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. 4th அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கால்ஸ்னால், ஏன்னா நம்ம முதல் நாளே கால்ஸ் பை கால் கொடுத்ததுனால ஃப்ரெஷ்ஷாக இந்த கால் என்ன பண்ணலன்னா அன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இனிஷியேட் பண்ணல 4th அன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கமாடிட்டி பண்ணோம். ஸோ கமாடிட்டிலையும் டெய்லி கால்ஸ் வரும். நம்ம கிளைண்ட்டு ட்ரேட் பண்ண வரவங்களுக்கு லைக் எதில் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு ப்ராப்பராக நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக என்னன்றது. ஸோ இதில் என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்கேன்றது, காப்பர் செல்லு, காப்பர் பையு, ஜிங்க்கு செல்லு, ஜிங்க்கு பையு, சில்வர் செல்லு, க்ரூடு பையு. ஓகே, அண்டர்ஸ்டுட் ஆகிடுச்சா? ரைட். ஸோ 1 2 3 4 5 6 கால். இங்கேயும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 கால் போயிருக்கு அன்றைக்கி. ஓகே. ஸோ நம்ம செக் பண்ணலாம் மறுபடியும் 8 கால் இருக்கான்ட்டு. 1 2 3 4 5 6 ஆமாங்க, 8 கால் போயிருக்கு. கீழே 1 இருக்குது இல்லையா, 1 2. ஸோ மொத்தமாக 8 கால் போயிருக்கு. ஸோ அதில் எதெல்லாம் அச்சீவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ 835 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல் கொடுத்துருக்கோம். 839 ஆஃப்க்கு பை கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எது ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம காப்பரில் செல் 835 கொடுத்துருக்கோம், 839 பை கொடுத்துருக்கோம். 35 கீழே வந்திருக்கா, வரல. ஸோ மேலே தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ 4130 எவ்வளோ ஹை பாருங்கள், 4140 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட ஆகிருக்கு. அடுத்து ஜிங்க் செல் கால். ஜிங்க்கில் 2 காலுமே ஆக்டிவேட் ஆகலை, காப்பர் செல் கால் ஆக்டிவேட் இல்லை. சில்வரில் நோ கால்ஸ் ஆக்டிவேட்டட், க்ரூட் ஆயில் ஆக்டிவேட் ஆகிருக்குன்று. ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாமா? நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு டவுட்டாக இருந்தனாலும் இதில் கொடுத்துருப்பேன். சில்வர் என்ன கால்ஸ் கொடுத்துருக்கேன்றதையும், க்ரூட் ஆயில் என்ன ரேட்டில் பை கொடுத்துருக்கேன் எல்லாமே பாருங்கள். ஸோ கால்ஸ் வரும்போது உங்களுக்கு அப்போது மார்க்கெட்டோட டைமும் இதில் கொடுத்துருப்பேன். இது என்ன கொடுத்துருப்பேன்னா, இது என்ன ப்ராடக்ட்டு, நீங்கள் பையாக செல்லாக பண்ணோம், இதோட டார்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அப்புறம் ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்றது இங்கே தனியாக கொடுத்துருப்பேன். சிஎம்பினா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, இது இன்ட்ராடேவாக பொசிஷன் ட்ரேடிங்காக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கால் எத்தனை மணிக்கு இங்கே இனிஷியேட் நான் கொடுத்துருக்கேன்றதையும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுதான் இப்போ 6295 இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள். மார்க்கெட் 6229 இருக்குது. ஆனால் 295 வரும்போது தான் என்ன பண்ணணும், பை பண்ணணும். இப்போயே பை பண்ணாதான்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அழகாக மார்க்கெட்டு பாருங்கள், தட்டி தூக்கிடுவான். எவ்வளோ ஹை போயிருக்கான் பாருங்கள், 6394 போயிருக்கானா? நான் சொன்னது நடந்திருக்கா? நான் என்ன ரேட்டு பை சொன்னேன்? நான் சொன்னதுக்கு அதுக்கு 100 பாயிண்ட் இதா, அதான் சொன்னேன். நேச்சுரல் கேஸு கால் ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லையா பாப்போம். நேச்சுரல் கேஸு பை ஆக்டிவ் ஆகிருக்கு, கோல்டு செல் ஆக்டிவேட் இல்லை. ஸோ இதில் பாருங்கள், அப்போ 278.70 தான் இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. ஸ்டாப் லாஸ் 79. ஓகேவா? ரைட். டைமிங்கும் பார்த்துங்க. இங்கே அப்போ என்ட்ரி கொடுக்கும்போது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற டைமையும் பார்த்துங்க. இப்போது நேச்சுரல் கேஸ் 4th அன்றைக்கி பார்க்குறோம். ஓகே. இப்போது எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் ஆகி 88.90 போயிருக்கா. நம்ம என்ன ரேட்டு பை சொன்னோம், 85 சொன்னோமா, டார்கெட் போயிருக்கா, அதான் சொன்னேன். கண்டிப்பாக அடிக்கும் டார்கெட்டு. ஸோ நம்ம அதில் எவ்வளோ 4000 ப்ராஃபிட், 4750 ப்ராஃபிட்டு. ஓகே. ஒரு லாட்டுன்றது 1250, க்ரூட் ஆயில் ஒரு லாட்டுன்றது 100, காப்பர் ஒரு லாட்டுன்றது 2500. ஓகேவா? கிளியர். இப்போ 5ஆம் தேதி பார்க்கலாம்.
5ஆந்தேதி என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்கோம்ட்டு. ஸோ அது வந்து நம்ம 5th அன்றைக்கி போட்டிருப்போம். ஸோ இங்கேயும் ரிசல்ட் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு அன்றைக்கி ஒரே நாளில். ஓகே ரைட், அடுத்த நாள் பார்ப்போமா. நிஃப்டி கால்ஸ் கொடுத்துருக்கோம், பை அண்ட் செல்லு. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 செல் கால் கொடுத்துருக்கோம், ஒரு பை கால் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ நம்மளும் வந்து என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்கோன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 5ஆந்தேதி பாருங்கள் வாங்க. 5ஆந்தேதி என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்கோம். பை கால் ஆக்டிவ் ஆகலை, செல் கால் ஆக்டிவ் ஆகிருக்கு, அதில் ப்ராஃபிட் நமக்கு. பேங்க் நிஃப்டி பை கால் ஆக்டிவ் ஆகிருக்கு, அதுலேயும் ப்ராஃபிட்டு. செல் கால் ஆக்டிவ் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, நமக்கு எவ்வளோ லாஸ்ன்றதையும் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், புரியுதுங்களா. அப்புறம் செல் கால் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஆக்டிவ் ஆகிருக்கு. ஸோ இந்த டேவும் நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றது ரியல் டைமில். ஓகே பார்த்தலாம். நிஃப்டியில் பை கால் ஆக்டிவேட் ஆகலாம் அன்றைக்கி. என்ன ரேட்டு வந்தால் 795 பை 710 செல்லு. ஓகே இப்போ பாருங்கள் 795 அன்றைக்கி 5ஆந்தேதி 795 போயிருக்கா, போகலை. இது டைமிங்கும் பார்த்திங்க உங்களுக்கு கொடுக்கும்போது 11:15. அப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது மணி கிட்டத்தட்ட 11 மணி நெருங்கிடுச்சு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா வரல, 795 ரீச் ஆகல, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி வரைக்கும். 710 செல் கால் கொடுத்துருக்கோம். லோ லீஸ்ட்டு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த கேண்டிலில் லோ வந்து 680 இந்த இடத்துல பார்க்கணும். லோனா எல்லுன்னு இந்த இடத்த பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இந்த கேண்டில் மேலே வைக்கிறேன், அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, 680. ரைட், கிளியராக தெரியுதா. ரைட், ஓகே. ஸோ அப்போ நமக்கு அதில் ஒரு டார்கெட் அடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கால் கொடுத்துருக்கேன், செல் கொடுத்துருக்கேன். 380 325 செல்லு, 2 செல்லு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு செல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு இல்லையா, இந்த கால் தான் ஹிட்டு. இதில் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுனா, ஆக்சுவலாக எக்ஸிட் டைமில் போய்ட்டு என்ட்ரிக்கு பாஸ் பண்ணிட்டேன், உடனே ரியலைஸ் பண்ணிட்டேன். இந்த காலை கொடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே ரியலைஸ் பண்ணதுனால தான் நான் என்ன பண்ணேன், இமீடியட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே ரியலைஸ் ஆனோடனே இமீடியட்டாக மறுபடியும் எங்கே செல்லு இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஹெவியாக போட சொல்லியிருப்பேன். இந்த லாஸை ரெக்கவர் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், தப்பாகிடுச்சுன்னா நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ணி அந்த ட்ரேடை லாஸ் பண்ணதை ரெக்கவர் பண்ண முடியும். அதுதான் இது. ஸோ ஒரு லாட்லேருந்து 100 லாட் வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். அது சேம் டைம் அந்த ட்ரேடில் என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங்கான செல் வரும்ன்றதையும் நான் போட்டிருந்தேன். ஓகே ரைட். ஸோ அது எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ 330 வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அன்றைக்கி, 500 சம்திங் போயிடுச்சு மேலே. அது பதிலாக பை கொடுத்துருப்போம் 475, அது போயிருக்கும் கரெக்டாக உங்களுக்கு மேலே. இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹை பார்த்திங்கன்னா 530 போயிருக்கும். ஸோ நம்ம கீழே செல் கொடுத்தது க்ளோசிங்கில் வந்திருக்கும், கீழே இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து நான் ரெண்டுமே வைக்கிறேன் பாருங்கள். நம்ம செல் சொல்லணுன்னா மேலே போய் ஸ்டாப் லாஸு, ஆக்சுவலாக நம்ம புக்கிங் பண்ண வேண்டிய டைமில் என்ட்ரி பாஸ் பண்ணாலும் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு நம்மளோட பை கால் டார்கெட் அடிச்சுது. பை கால் இங்கே தனியாக இருக்குது, பை காலுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், பை பேங்க் நிஃப்டியும் பண்ணிக்கலாம் இந்த டைமில் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி கீழே வரும்னு நான் சொல்லியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி கீழேயும் வந்திருக்கு பேங்க் நிஃப்டி அன்றைக்கி க்ளோசிங்கில். ஓகே ரைட். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பெருசாக லாஸ் வந்திருக்காது அன்றைக்கி. ஸோ நம்ம எல்லாமே ஒழுங்காக ட்ரேட் பண்ணோன்னா, ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பக்கம் ப்ராஃபிட் வந்திருக்கும், சின்னதாக லாஸ் வந்திருக்கும். அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து வேலைக்கிழமை நம்ம வந்து போடலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தோன்னா லைவ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து லைவாக ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றனால இந்த 2 வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம் லைவ் ட்ரேடு. ஸோ வேணுன்றவங்க இதில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ லைவ் ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட எப்படி வந்து லைவாக ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத வித் நம்ம வந்து லைவாக ஒரு இதுவாகவே போட்டிருப்போம். என்னென்ன விஷயம்லாம் நம்ம யோசிப்போம் ஆஸ் எ ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்படின்றத நம்ம வந்து போட்டிருப்போம். இது வந்து வியாழக்கிழமை ட்ரேட் பண்ணது, இது வெள்ளிக்கிழமை. ஸோ இது ஃப்ரைடேவோட லைவ் ட்ரேடு, இது வந்து தேர்ஸ்டேவோட லைவ் ட்ரேடு இருக்கும். ஸோ வீடியோ வேணுன்றவங்க ரெண்டுமே அதனால் நம்ம கால்ஸ் வந்து வியாழக்கிழமை என்ன பண்ணிட மாட்டோம், போட்டிருக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கால்ஸும் கொடுத்துருந்தோம், ட்ரேடும் அது போஸ்ட் பண்ணிடுவோம், ப்ளஸ் கமாடிட்டிலையும் போட்டிருக்கோம், லைவ் ட்ரேடும் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ லைவ் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் செல்லு, கோல்டு, சில்வரு, ஸோ 3மே வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்குது காட்டுறேன். நேச்சுரல் கேஸ் செல்லு, கோல்டு பையி, சில்வர் பையி, 3 கால் தான். ட்ரேடர்ஸ் கோல்டு பார்த்தீங்க, கோல்டு வந்து 860க்கு மேலே பையி. ஓகே. ஸோ 860க்கு மேலே பையி, என்ட்ரி டைம் இங்கே இருக்குது, ரேட் இங்கே இருக்குது.
அப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன இருக்குது பார்த்துங்க. 740 இருக்கும்போது 860 மேலே வந்தால் பை பண்ணலாம். டார்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகே, ஃப்ரைடே நேற்று மார்க்கெட்டில் இது நம்ம கொடுத்தது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். ஐ பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு, 279 போயிருக்கு. நம்ம சொன்னது 860. ஸோ நமக்கு அந்த ஒரு ட்ரேட்லேயே எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி கோல்டு மட்டுமே பண்ணியிருந்தாலே 41,900. ஒரு பாயிண்ட்டுன்றது 100 ரூபா. ஸோ பைக்கும் செல்லுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துங்க. புரிஞ்சுதா? இப்போது அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா சில்வர் பார்க்கலாம். 96,350 பை சில்வர். ஓகேவா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, 170 இருக்குது. ஸோ டார்கெட்ஸ் இங்கே இருக்குது, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குது, 6350 மேலே பை. நல்லா பாருங்கள், 350 அப்படின்றது இந்த ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வருதா, இங்கே வருது. ஸோ இதுக்கு மேலே தான் வருது. ஸோ போன வேகத்திலே வந்து 600 வரைக்கும் போயிட்டோம். 632 இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 350ன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த கேண்டில் மேலே கசரிக்கிறேன். ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கனால பாருங்கள், ஹை மட்டும் பாருங்கள் ஒரே இது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதாங்க நம்ம சொன்ன டார்கெட்டு. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து 294 செல் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம சொன்னது மார்க்கெட் வந்து 9630 இருக்குது. மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்தால் செல் பண்ணுங்கன்னு டார்கெட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம சொன்னது வந்து 7:45 மேலே சொல்லியிருக்கோம் இந்த கால்ஸை. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு. இல்லை, இந்த கேண்டில் லோ பாருங்கள். நான் 2 கேண்டில் மேலே கர்சர் வைக்கிறேன். ஸோ ரெண்டுமே செக் பண்ணுங்கள். ஸோ இந்த கேண்டில் லோ பாருங்கள், இந்த கேண்டில் லோ பாருங்கள், வந்திருக்கா? இதுதான் மார்க்கெட்டு. ஸோ ஓவராலாக நம்மளோட இந்த வாரம் கம்ப்ளீஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஓவராலாக நம்ம பண்ணது இந்த வாரம் ப்ராஃபிட் மட்டும் 76,490 அண்ட் லாஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ். சரிங்களா? அது கூட நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸிட் டைமில் போய்ட்டு நான் நான் என்ட்ரி பாஸ் பண்ணது தான் ஒரே ஒரு தப்பு. அது உடனே கண்டுபிடிச்சனால தான் உங்களுக்கு அடுத்த காலே இமீடியட்டாக கொடுத்துருங்க. கீழே வந்து அதிகமான லாட் போட்டு ரெக்கவர் பண்ணிங்கன்னு. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ண தெரியும். புதன்கிழமையோட கண்டினியூட்டி வியாழக்கிழமை பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாரெல்லாம் பார்க்கல நீங்கள் நோட்டீஸ் பண்ணலையோ அவங்களுக்காக நான் இந்த சார்ட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம புதன்கிழமை சொன்ன செல்லு. ஓகே, இந்த இடத்துல செல் சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் அடித்தது மார்க்கெட் பாருங்கள் கண்டினியூஸாக இது வரைக்கும் கீழே தான் இருக்குது. நம்ம இன்னும் பைக்காலே ட்ரிகர் ஆகலை. இதனால தான் சொன்னேன். ஸோ டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ இன்ட்ராடேயில் சாலிடாக பண்ண முடியும். நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். பட் ஒன்லி திங் வந்து யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா ஷுவராக நீங்கள் மார்க்கெட்டில் என்ன நினைக்கிறீங்களோ அது பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து அது கம்மியாக இருக்குது, இல்லை லேகாக இருக்குது, இல்லை கற்றுக்கணும் அப்படின்னா யூ மஸ்ட் லேர்ன் மோர் அண்ட் ப்ராக்டிஸ் மோர். ஸோ நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்டில் சம் ஆஃப் தம் வெறும் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.